முன்னால 2024 தேர்தலுக்கு பிறகே அவர் கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. நாயனா நாகேந்திரனை கொண்டு வர்றாங்க. அதன் பிறகே அவருக்கு கட்சியில ஒரு பிடிபாடு இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது. பல இடங்கள்ல நாயுடா மீடியா தவிர வேற எங்கேயுமே அவருக்கு அவரை யாரும் மதிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை நிலையா இருக்கிறது. இவர் எப்படி தமிழ்நாட்டை என்ன அசஸ் பண்ணாரு என்ற அந்த விஷயத்தை மத்திய பாஜக பாக்குறது. அதன் பிறகு அவர் தூக்கி போட்டுறாங்க. அப்போ 0 to ஹீரோ ஆகிறாரு, ஹீரோ டு 0 மறுபடியும் ஆயிடுறாரு. ஆனா அண்ணாமலை போன அதே பாதையில ஒரு தலைவரும் பயணிக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மைகளை கூட இருக்குது. நீங்க எங்க வேணா பாருங்க. எப்பேற்பட்ட ஐடியாலஜியா இருந்தாலும் அது தோல்வியில தான் முடியும், அழியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது கட்சிக்குள்ள அவருக்கு இருந்த இன்டர்னல் பிரஷரை வச்சு நம்ம இதை சொல்றாங்களா சார்? இல்ல பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு கட்சி சில விஷயங்கள் தான் செய்ய முடியுமே தவிர நீங்க கேட்கிற அதை அனைத்து விஷயமே செய்ய முடியாது. அதை தாண்டி நீங்க தலைவராக இருக்கிற டைம்ல செய்கின்ற விஷயங்களை நீங்க தலைவராக இருக்காத டைம்ல நிச்சயமாக செய்யாது. அதே போல பாஜக சேர்வதற்கு முன்னாடி ரஜினி தன்னுடைய கட்சியில சேர்றதுக்கான ஒரு அழைப்பையும் கொடுத்திருந்தாரு. ஆனா நான் பாஜக சேர்றதுக்கான வாக்குறுதி கொடுத்திருந்ததுனால நான் அதை தவிர்த்துட்டு நான் பாஜக சேர்ந்தேன். பின்னர் ரஜினி அவர்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டேன்னு இல்ல, ரஜினிக்கு இந்த இயக்கத்துக்கும் தொடர்பே கிடையாது. நிச்சயமாக ரஜினி அவருடைய பேரை யூஸ் பண்றது விரும்ப மாட்டாரு. இல்ல, பாஜகவில் இருந்து கொண்டு ஒருத்தர் ஒரு துணிச்சலா போயிட்டு அமித்ஷாவை பார்த்து நான் கட்சியிலிருந்து விலகிறேன்னு சொல்றது இதுதான் முதல் முறை நான் கருதுறேன். அந்த அளவுக்கு தைரியம் அவருக்கு இருக்கிறது பாராட்டத்தாங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு அரசியல் கட்சியை இதை விட கேவலமாக நீங்க நடத்தி கொள்ள முடியாது. அதான் பிரவீன் சந்திரன் செய்திருக்காரு. சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல்யும் விடுதலை சிறுத்தைகளும் ஏதோ தன்னுடைய வீட்டுல வேலை செய்கின்ற நபர்களாக இவர் ட்ரீட் பண்றாரு. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைய தினம் புதிய பாதை புதிய இயக்கம் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய புதிய அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்திருக்காரு. மாறுவோம் மாற்றுவோம், கல்ட் பாலிடிக்ஸ் மனநிலையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன் வச்சு இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அண்ணாமலையோட இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கான மற்றொரு மாற்று அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவருடைய ரெலவன்ஸ்க்காக பண்ற விஷயம் தானே. அதாவது இப்போ எங்கேயுமே கிடையாது, கட்சியில பொறுப்பு கிடையாது, தேர்தல் காலத்துல அவருக்கு பெருசா ஒன்றும் கொடுக்கல, பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க, அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்னால 2024 தேர்தலுக்கு பிறகே அவர் கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. நாயனா நாகேந்திரனை கொண்டு வர்றாங்க. அதன் பிறகே அவருக்கு கட்சியில ஒரு பிடிபாடு இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது. பல இடங்கள்ல நாயுடா மீடியா தவிர வேற எங்கேயுமே அவருக்கு அவரை யாரும் மதிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அந்த ஒரு நிலையில அவரால் இருக்க முடியாது. ஒரு ரெஸ்ட்லெஸ் பாலிட்டிஷியன் அவரை பொறுத்தவரை. அதுவும் ரொம்ப யங்கா இருக்க ஒரு ஏஜ்லயே தலைவரா பண்ணிட்டாங்க. அப்ப அதுதான் பிஜேபி பண்ண பெரிய ஒரு தப்பு அதுதான் நாங்க கருதுறேன். அதாவது அவரு கட்சியில கொண்டு வரும்போது ஒரு வைஸ் பிரசிடண்டாவோ இல்லை என்றால் கொஞ்சம் கீழே இருக்கிற பொறுப்புல கொண்டு வந்துட்டு அவரை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு அதன் பிறகு தலைவராக கொண்டு வந்திருக்கலாம். அது நேரா பிரசிடண்டாவே கொண்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி ஒரு அதிரடி மாற்றம் தான் அவர் யோசிச்சிருக்காங்க. அந்த அதிரடி மாற்றம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய வினையா போயிடுச்சு. எப்படி வினையா போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் பல விஷயங்களை அசஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை அவருக்கு வருகிறது. ஏனென்றால் கூட்டாளிகளை வச்சுதான் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். அப்புறம் கேடி ராகவனுடைய விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது அண்ணாமலை இல்லைன்னா வெளிவந்திருக்காது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்ப 2024 தேர்தலுக்கு எடப்பாடி கூட போக வேண்டாம், அதிமுக சரியில்லை, நானே உங்களுக்கு சீட்டு ஜெயித்து தரேன் சொன்ன பிறகு அதன் பிறகு அது நடக்காத போன போது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாகுது. இவரு சொன்ன 5 சீட் அதோ அங்க பெரிய பின்னடைவாகுது. 5 சீட் கூட வரலையே, ஒரு சீட் கூட வரலையே. அப்ப 0 வரும்போதுதான் அட்லீஸ்ட் அவருடைய சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட டெஃபினட்டா ஒரு அளவுக்கு சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாரும் சேர்த்து கவுத்து விட்டுலாங்க சொல்லிருக்கலாம். அவருடைய சீட்டே ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில இவர் எப்படி தமிழ்நாட்டை என்ன அசஸ் பண்ணாரு என்ற அந்த விஷயத்தை மத்திய பாஜக பாக்குறது. அதன் பிறகு அவர் தூக்கி போட்டுறாங்க. அப்போ 0 to ஹீரோ ஆகிறாரு, ஹீரோ டு 0 மறுபடியும் ஆயிடுறாரு. 3 வருஷம் ஹீரோ இருந்துட்டு அதன் பிறகு 0 ஆயிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்க மறுபடியும் ஒரு படம் எடுக்க பாப்பீங்கல்ல, இது மறுபடியும் ஒரு படம் தான், வேற ஒண்ணும் இல்ல சார். அதே போல அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்த சமயத்துல அக்ரெசிவா நிறைய விஷயங்களை வெளியில போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த டைம்ல அதிக பேசு பொருளாகவும் இருந்தது. அதற்கு உடனடி எதிர்மறை விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சது. பட் தலைமை மாற்றத்திற்கு பிறகு பாஜகவோட நிலை சரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்?
இல்ல இப்ப பாஜக என்னாச்சுன்னா, நீங்க சொன்னது உண்மைதான். அதாவது அதிரடி பாலிடிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர்ல வந்து கொச்சையா பேசுறது, பத்திரிக்கையாளர்ல வந்து வேணும்னே இழிவா பேசுறது, இது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் தட் பாலிடிக்ஸா இருந்தது. அதாவது ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்ட பார்த்து கேட்ட கேள்வி. இங்க வந்து ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட்ட வந்து எப்படி வர்ணிச்சார் நமக்கு தெரியும். என்னை பத்தி பேசின பேச்சுக்கள்லாம் இருக்கிறது. ஒரு வீடியோ போட்டு என்னது ஒரு ஒரு ஏதோ ஒரு ம திராவிட ஈக்கோ சிஸ்டம்லாம் போட்டு எத்தனை பத்திரிக்கையாளரோட பேரு இத போட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே தெரியாதனா கூட எல்லா பத்திரிக்கையாளர்கள் மேலயும் மட்டும் கரிவாரி பூசுறது. எல்லாருமே வந்து அயோக்கியர்கள்னு சொல்றது. எல்லாருமே வந்து காசு வாங்குறான்னு சொல்றது. இவர் மட்டும் தான் உண்மையானவன், ஹரிச்சந்திரனுடைய வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிறவன் சொல்லிட்டு, பாக்கி எல்லார் மேலயும் வந்து சேர தூக்கி பூசிட்டு, கட்சியில் இருக்கின்ற முக்கியமான நபர்களை வந்து கட்சியில தூக்கி போட்டு, இவர் ஒரு போற்றி வைச்சு அங்க வந்து நடத்தி கொண்டிருந்தார். அப்ப ம அதுல தடால் புடால்ன்னு அதிரடியாக செஞ்ச சில விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அது வந்து கிளிக் ஆகுது. ஏனென்றால் அந்த மாரி இன்னொரு பாலிட்டிஷியன் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. இன்னொரு பாலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா, சீமான் தான். ஏன்னா சீமான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிஷியன் நம்ம யாரும் ஒத்துக்கிறது இல்ல. அதனால வந்து அவர் சொல்றது வந்து ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நல்லா தமிழ் பேசுவாரு. அதனால வந்து அவர் வந்து அப்படியே ஒரு சைட்ல அப்படியே போயிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு மெயின் லைன் பாலிட்டிஷியன், மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிஷியன் வந்து இப்படி பேசினதே கிடையாது. அதனால பலருக்கும் வந்து அதிர்ச்சியா இருந்தது. இருந்தாலும் வந்து லெட் ஹிம் பீன்னு வைத்துக்கங்களேன். ஆ நிச்சயமாக 11% வருது. 2024 11% வருது. ஆனா அந்த 11% எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இண்டிவிஜுவல்னால தான் வருது. ஒரு ராதிகா சரத்குமார போனதுனால ஒரு வாக்குகள் வந்து அவங்களுக்கு தனியா வரும். அதே மாரி அ பல இடங்கள்ல பாருங்களேன். நீங்க இந்த எம்பி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முக்கியஸ்தரா தான் இருந்தாங்க. அ ஒரு எம்எல்ஏ இருந்தா நாயனார் நாகேந்திரன் போயிட்டு மறுபடியும் திருநெல்வேலியில எம்பியா கன்டெஸ்ட் பண்றாரு. அப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருந்தது. அந்த வாக்கு வங்கியில வந்ததுனால தான் ஒரு பெரிய ஒரு ஜம்ப் வந்தது. 3% வந்து 11% ஆகுது. அந்த 11% கட்சி மறுபடியும் வந்து அவர்களுடைய ஆக்சுவல் பேஸ் என்னன்னு பார்த்தா தான் இந்த தேர்தல் தெரியுது. 2.95% இந்த தேர்தல்ல தெரியுது. அப்ப நீங்க குறிப்பிடுறது உண்மைதான். 2024க்கு பிறகு தூக்கி போட்ட பிறகு, அப்போ இன்னொரு தலைவர் வந்து வர்றாரு. அந்த இன்னொரு தலைவர் வரும்போது அவர் என்ன நினைப்பாரு? 100% அவர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வேற ஒண்ணும் கிடையாது. எஸ் நமக்கு இது வந்திருக்கிறது. நாம வந்து அண்ணாமலையிலிருந்து டிஃபரண்டான மாறுபட்ட ஒரு அரசியல் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து வேற ஒரு பாதையில் பயணித்தார். அஃப்கோர்ஸ் அது இன்னெஃபெக்டிவ் என்பது வேற விஷயம். நானே நினைச்சேன் நயனார் நாகேந்திரன் வந்து ஓரளவுக்கு கட்சியை வந்து வளர்ப்பார்னு நினைச்சேன். அந்த கட்சி பணிகள் அதிகமாக தெரிஞ்ச ஒரு நபர் என்ற அடிப்படையில் வந்து கட்சியை வளர்ப்பார்னு நினைச்சா அதெல்லாம் அவர் செய்யலை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. தொய்வு தான், டெஃபினட்டாக தொய்வு தான். ஆனா அண்ணாமலை போன அதே பாதையில வந்து ஒரு தலைவரும் வந்து பயணிக்க மாட்டார் என்பதுதான் உண்மை நிலை கூட இருக்கிறது. நீங்க எங்க வேணா பாருங்க. இப்ப ராஜீவ் சந்திரசேகர் வந்து ஒண்ணும் பெரிய ஒரு வயசுன்னு ஆகல அவருக்கு. அவர் கூட இந்த பாதையில் இப்ப சந்தரிக்கல. கேரளாவில் இருக்கிற நபர். பிஎஸ் எடியூரப்பா போக மாட்டாரு. அவருடைய பையன் வந்து போக மாட்டாரு. எல்லாம் வந்து அவர்களுக்காக ஒரு பாதை இருக்கும். அது பாஜகவினுடைய பாதை. அந்த பாதையில் தான் போகிறதை தவிர இந்த அதிரடி வேலைகள் எல்லாம் யாரும் செய்ய மாட்டார்கள். ஓகே சார். அதே போல தேவையான வசதிகளை எல்லாம் கட்சியில செஞ்சு கொடுக்கலன்னா எப்பேற்பட்ட ஐடியாலஜியா இருந்தாலும் அது தோல்வியில தான் முடியும், அழியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது வந்து கட்சிக்குள்ள அவருக்கு இருந்த இன்டர்னல் பிரஷரை வச்சு நம்ம இதை சொல்றாங்களா சார்? இல்ல பொதுவா ஒரு விஷயத்த சொல்றாங்களா சார்? இல்ல அது நமக்கு தெரியாது. அவர் என்ன குறிப்பிட்டு அது வந்து சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு கட்சி சில விஷயங்கள் தான் செய்ய முடியுமே தவிர, நீங்க கேட்கிற அனைத்து விஷயமுமே செய்ய முடியாது. அதை தாண்டி நீங்க வந்து தலைவரா இருக்கிற டைம்ல வந்து செய்கின்ற விஷயங்களை வந்து நீங்க தலைவராக இருக்காத டைம்ல வந்து நிச்சயமாக செய்யாது. அதே மாதிரி நீங்க தலைவராக இருக்கின்ற சமயத்துல நீங்க சொல்கின்ற விஷயங்கள் வந்து அது வந்து காது கொடுக்கறது கேட்கறது மட்டும் கிடையாது. அதை தாண்டி வந்து அதுல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் நீங்க தலைவராக இல்லாத டைம்ல வந்து அந்த ஆக்ஷன் வந்து இருக்காது. ஏனென்றால் தலைமை வேற தலைமை இருக்கும். அந்த தலைமையை கன்சல்ட் பண்ணி அதன் பிறகுதான் செய்வார்கள். அப்ப இவர் எல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணாரு. இவர் என்டையர் கரியரே வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்காரு இல்லையா? 2011ல விட்டு போட்டு 2020க்குள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிடுறாரு. ஜாயின் பண்றாரு. 2021ல தலைவர் ஆயிடுறாரு. கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் ஆயிடுறாரு. ஏறத்தாழ 8 கோடி மக்களினுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய நபராக மாறி இருக்கலாம். முதலமைச்சர் வந்து தாராளமாக மாறி இருக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அதிரடியான ஒரு வளர்ச்சி நடந்தது. அந்த அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வந்து எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சிடென்ட்ல தான் போய் முடியும். அந்த ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கிறது. நிச்சயமாக இவர் கேட்கின்ற விஷயங்கள் வந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்களா கூட இருக்கலாம். அது ஒரு பாஜகவினுடைய அந்த ஒரு அமைப்புக்குள்ளால நடக்க முடியாத விஷயங்களா கூட இருக்கலாம். யூ கேன் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் நீங்க அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா உங்க கட்சியை எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியும் இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியும் இருக்கு இல்லையா? அதுவும் பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே.
அதே போல பாஜக சேர்வதற்கு முன்னாடி ரஜினி தன்னுடைய கட்சியில சேர்றதுக்கான ஒரு அழைப்பையும் கொடுத்திருந்தாரு. ஆனா நான் பாஜக சேர்றதுக்கான வாக்குறுதி கொடுத்திருந்ததுனால நான் அதை தவிர்த்துட்டு நான் பாஜக சேர்ந்தேன். பின்னர் ரஜினி அவர்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். சோ இப்ப இந்த இயக்கம் தொடங்கினதுக்கும் ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம இங்க தொடர்பு படுத்தி பார்க்கலாமா சார், இங்க வரும் அரசியல் நாட்டில்? இல்ல, ரஜினிக்கு இந்த இயக்கத்துக்கும் தொடர்பே கிடையாது. நிச்சயமாக ரஜினி அவருடைய பேரை வந்து யூஸ் பண்றது விரும்ப மாட்டாரு இந்த ஒரு தருணத்துல. அது இப்போ நாங்க போறதா இருந்தது போலன்னு சொல்றதுக்கு கூட வந்து யூஸ் பண்றது சரியில்லைன்றதான் கருது. இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா சார், இவ்வளவு நாள் இல்லாம கட்சியில இருந்து வெளியில வந்த பிறகு இந்த விஷயத்தை அவர் ரெஜிஸ்டர் பண்றாருல்ல சார், அதனால கேக்குறேன். இல்ல, அப்படிதான் சொல்றேன். ரஜினிக்கு அது இது வந்து டெஃபினட்டாக ரஜினிக்கு இதுல யோசிப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ரஜினி அதை வந்து ஒத்துக்க மாட்டாரு. ரஜினி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து அவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அவர் நண்பர்களுக்கு பெரிய மதிப்பு கொடுக்கிறார். அதனாலதான் மு க ஸ்டாலினை வந்து 2 முறை சந்தித்தது கூட, தேர்தலுக்கு பிறகு சந்தித்தது கூட யூஸ்வலாக நடிகர்கள் செய்யாத விஷயம். இன்ஃபேக்ட் அதுக்கு நான் அவருடைய தொடர்பு கொண்டு நான் அவரை வாழ்த்தினேன். அதாவது யூஸ்வலா வந்து சினிமாக்காரங்கள்லாம் எங்க அதிகாரம் இருக்கோ அந்த சைடு தான் போவாங்கன்னு நான் அவருக்கு குறிப்பிட்டேன். பட் அவர் சொன்னார் அது நட்புக்கு இலக்கணமா இருக்காது இல்ல அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்கின்ற ரஜினியை வந்து நீங்க அவருடைய பேர் எடுக்கிறதே தவறு என்று நான் கருதுகிறேன். அப்படின்னா நீங்க யார் பேர் வேணாலும் எடுக்கலாம் நாளைக்கு, அது சரியில்லை. அப்போ ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு வேற ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஸ்பேஸ்ல இருக்காரு. அந்த ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு வாழ்த்துற இடத்துல வேணா இருக்கலாம். நீங்க வாழ்த்து கேட்டீங்கன்னா வாழ்த்து செய்ய சொல்லுவாரு. அது யாரு வாழ்த்து கேட்டாலும் அவர் வந்து சொல்லுவாரு. அதை தாண்டி பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதான் என்னுடைய கருத்து இருக்கு. அதே போல இயக்கமா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து அதன் பிறகுதான் நான் இந்த இயக்கத்தை கட்சியா மாத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. தாவேகா மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாது, ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல இந்த விஷயங்களை சொல்றாரா சார், இல்ல வேற எப்படி நம்ம இதை அணுகலாம் சார்? இல்ல, இது கடைசியில் ஒரு ஃபேன் கிளப்பாகத்தான் மாறும் நான் கருதுறேன். அதாவது மூவ்மெண்ட் இயக்கம் என்று கூறுதல வந்து ஒன்னும் ஸ்டடி கிளாஸ் வச்சு நடத்துற அளவுக்கு வந்து உங்ககிட்ட அதுக்கான ட்ரைனர்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது எங்க இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா 2 கட்சிகளுக்கு தான் அந்த கட்டமைப்பு இருக்குது. ஒன்னு வந்து RSS, இன்னொன்னு வந்து இது இடதுசாரிகள்ல CPM. இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த கட்டமைப்பு இருக்கு. ஸ்டடி கிளாஸ் எல்லாம் நடக்கிறது வந்து RSSல நடக்கும், பிஜேபியில் நடக்கும், அதே மாதிரி CPMலயும் SFIலயும் DYFIலயும் நடக்கும். அதை தாண்டி வேற ஒரு இடத்துல நடக்காது. திமுக நடக்கிறது கூட ஏனோ தானோன்னு அங்கங்க நடக்கிறதே தவிர அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு விஷயமாக திமுக நடக்கவில்லை. அதனாலதான் திமுக இவ்வளவு பெரிய ஒரு செட்பேக்கம் வந்து இந்த தேர்தலில் வருது. இதெல்லாம் நான் மறந்துவிட முடியாது. அப்ப யார் இதை வந்து முன்னெடுத்து போறாரு? இந்த எஜுகேஷன் என்பது யார் கொடுப்பார்கள்? எல்லாமே வந்து நெட்லயே கொடுத்துட்டு இருந்தா சரி வராது. இன்பர்சனும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த இன்பர்சன் நீங்க எங்க பண்ண போறீங்க, எத்தனை பேர் இருக்க போறாங்க, அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்க அவர் குறிப்பிட்டது உண்மைதான். இல்லைன்னா தாவிக மாதிரி ஒரு ஏ பொலிட்டிக்கல் குரூப் இன் பாலிடிக்ஸ் என்று வந்துவிடும் என்பது குறிப்பிடுறது உண்மைதான். ஆனால் அதற்காக நீங்க என்ன கட்டமைப்பு வச்சிருக்கீங்க என்று பார்க்கும்போது அவர் இனிமேல் தான் கட்டமைப்பு செட்டப் பண்ண போறாரு. அதுக்குள்ள வந்து 1.5 லட்சம் பேர் வந்து சேர்ந்துட்டான். இந்த 1.5 லட்சம் பேர் உங்களால ட்ரெயின் பண்ண முடியுமா? 2 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு சார் இப்போ வரைக்கும். அப்படியா? அப்ப சரி, 2 லட்சம் தான். இந்த 2 லட்சம் பேரை ட்ரெயின் பண்றதுக்கு உங்களால என்ன அடிப்படை இருக்கிறது? அந்த ஹவு கேன் யூ ட்ரெயின் தம்? என்ன எந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு நீங்க வந்து இது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கின்ற எஜுகேஷன் லெவலா, இந்த ஒரே மாதிரி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லெவலா, ஒரே மாதிரி இருக்கின்ற ஏஜ் குரூப்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமா இருக்கிற ஒரு ஏஜ் குரூப் வந்து நீங்க எப்படி ஒரு ஸ்டடி கிளாஸ்குள்ள கொண்டு வர முடியும்? அதுவும் செப்பரேட் ரூம்ஸ்குள்ளாலே வர்ச்சுவலா இருந்தா கூட அது எப்படி கொண்டு வர முடியும்? இதுக்கு சாத்தியக்கூறு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை இது ஒரு ஃபேன் கிளப்பாகத்தான் மாறும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் அவர்கள் செய்ய முடியும், அந்த அளவுக்கு தான் அவர்கள் வந்து ஈடு கொடுக்க முடியும் என்று இருக்கு. இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மேப்பிங் பண்ணிட்டு பெரிய ஒரு பிளான் போட்டு அதை வந்து நாளையில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா அது வேற விஷயம். அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதை நான் கருதுகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காத்தால தான் அவருக்கு வந்து அந்த பணிவிடுப்பே வருது. அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணதே இன்னைக்கு காலையில தான் நடந்திருக்கிறது. அப்ப அதே டவுட்ல இருந்த டைம்ல வந்து பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் செய்திருக்க மாட்டார், இனிமேல் தான் செய்யப்படாதுன்னு நான் கருதுகிறேன். அப்ப அதை செஞ்சு வரக்குள்ளால விடிச்சிருந்தா 2091 சார். அதே போல டெல்லிக்கு சென்று முக்கிய தலைவர்கள் அமித்ஷா, பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை சந்திச்சு இந்த விஷயங்கள் குறித்து நான் பேசி ஒரு மரியாதைக்குரிய விதத்துல நான் கன்வே பண்ணிட்டு இந்த மாதிரி நான் விலகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கேன், நாகரிகமான ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு.
புதிய கட்சி புதிய இயக்கம் தொடங்க போறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் எழ ஆரம்பிச்ச போது இது வந்து பாஜகவினுடைய இன்னொரு அங்கமா தான் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல செயல்பட போறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. கரெக்டா இன்றைய தினம் காலையில ராஜினாமா ஏற்புனது அவங்க லைவ்ல வந்து இன்னைக்கு எதனால காரணம், என்ன விஷயங்கள் உள்ளிட்ட விஷயங்களை முன்வைக்கிறாரு. சோ இதெல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார்? எல்லாமே பிளானடா தான் ஒரு விஷயங்கள் நடக்குது பாஜகவினுடைய வழிகாட்டுதல்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல, பாஜகவுல இருந்து கொண்டு ஒருத்தர் வந்து ஒரு துணிச்சலா போயிட்டு அமித்ஷாவை பார்த்து நான் கட்சியிலிருந்து விலகிறேன்னு சொல்றது இதுதான் முதல் முறை நான் கருதுறேன். ஒண்ணு, அந்த அளவுக்கு தைரியம் வந்து அவருக்கு இருக்கிறது பாராட்டத்தான் வேணும். ஆனால் அதை தாண்டி வந்து இது பாஜகவினுடைய ஒரு ஆஃப் ஷூட்டா இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால வந்து அவர் என்ன செய்ய போறார், அதில் இருந்து அவர் விலகி வர்றதுக்கு என்ன செய்ய போறான்னு நான் பொறுத்து தான் பார்ப்போம். அப்ப வந்து நீட்டுக்கு எதிராக போராட போறாரா, தெருவில் இறங்கி வந்து கல்லடிக்க போறாரா, சிபிஎஸ்சிக்கு எதிராக என்ன பண்ண போறாரு, சியூஇடி யூஜிக்கு எதிராக என்ன பண்ண போறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. அந்த அந்த கரையை வந்து கையில இருக்குங்க. அந்த கரையை வந்து எப்படி கழுவி தூயமான கைகளுக்கு எப்படி காணிக்க போறாருன்றது அது அவருக்கு இருக்கின்ற பெரிய சேலஞ்சாக நான் காண்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் வந்து, அதாவது குறிப்பாக வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் வந்து யாருமே வந்து இந்துத்துவ கும்பலை வந்து விரும்பாது. நாம ஒரு இந்துத்துவ ஆளா மாதிரி நெத்தியில பெருசா ஒரு பட்டையை போட்டு இல்லைன்னா இது போட்டு போனோன்னு யாரும் நினைக்க மாட்டான். அது வட இந்தியாவில் இருக்கின்ற கும்பல் தான் நினைக்கும். அவங்க தான் இப்போ வந்து என்னது பஜன் பாப்பும் கோயிலுக்கு போறதெல்லாம் அவங்க தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து இன்டாக்டினேட்டட் கும்பலாக ஹிந்து மதத்தை வந்து ஒரு ஒரு வெப்பனைஸ் பண்ற ஒரு இடத்துல வந்து அங்க பாஜக இருக்கிறது, அதை செய்து விட்டார்கள். அது வேற ஸ்டோரி. இங்க அது நடக்காது. அப்ப அதற்கு எதிராக உங்களால் என்ன செய்ய முடியும்? அதான் இவர் இப்ப வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லிடுறாரு. பழனி பாபா என்பவர் வந்து கன்வெர்டட் முஸ்லிம். அவர் வந்து எதற்காக ஏறத்தாழ ஒரு தீவிரவாதி மாதிரி பேசிக் கொண்டிருந்தார்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இஸ்லாமில் இருக்கின்ற தீவிரமாக பேசுகின்றவர்கள் இல்லை என்றால் அந்த கம்யூனிட்டிக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூஷனரி விஷயங்கள் பேசுவதை விட நீங்க அதிகமாக பேசணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அங்க இடம் இருக்கும். அப்ப அண்ணாமலை அந்த இதுலதான் இருக்காரு. அவர் வந்து ஹிந்துத்துவாவை புறந்தள்ளி பேச வேண்டும். அது வந்து மக்கள் நம்பவே மாட்டார்கள் ஒரு பீரியட் வரை. நீங்கள் அதற்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லைன் எடுக்க வேண்டும். அதாவது ஹிந்துத்துவாவுக்கு நேர் எதிராக ஒரு இடத்துல நீங்க போய் நிக்க வேண்டும். அது உங்களால் முடியுமான்றது கேள்விதான். ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ ரைட் ஆஃப் சென்டர் அப்படின்றாரு. அது எடுபடாது. பாஜக எதிர்க்க வேண்டிய நிலை வந்தாலும் நான் அதையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களே கன்வே பண்றாரு. இல்ல, நீங்க ரைட் ஆஃப் சென்டர் இருந்தீங்க, நீங்க அது பண்ண முடியாது. பாஜக வந்து பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு யோசிப்பு இருக்கத்தான் செய்யும். அப்ப என்ன செய்ய போறீங்கன்னு தான் அதான் கொஸ்டின். இல்ல, பாஜகவை எதிர்க்கக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பாஜகவும் இருக்கின்ற காமன் மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க பிஜேபியோட ஒத்து போனால் அதோட வந்து உங்களுடைய அரசியலுக்கும் பாஜகவுடைய அரசியலுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். அந்த வித்தியாசம் போனால் உங்களுக்கு கட்சியே காலி ஆயிரும். கட்சி ஆனாலும் சரி, மூவ்மெண்ட் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் காலி ஆயிரும். ஏன்னா ஓவர் ஆர்ச்சிங் ஃபோர்ஸ் வந்து பிஜேபி தானே. ஏங்க நாங்க இவருக்கு ஓட் போடணும், அவருக்கே போட்டு போடலாங்க, பாஜகவுக்கே போட்டு போடலாம்னு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த பிரச்சனை இருக்கும். அவர் வந்து நிச்சயமாக அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவ லைன் அவர் எடுத்தா வந்து இது செல்ஃபே எடுக்காது. இந்த மூவ்மெண்டே செல்ஃப் எடுக்காது. ஓகே சார். அதே போல தமிழ்நாட்டுல இப்போ ஒரு மாநிலங்களவை தொகுதி காலியாகி இருக்கு. அதற்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தாவேகா சார்புல கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு அந்த தொகுதி சீட்டை வந்து ஒதுக்கி இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த சீட்டுக்கும் போட்டியிட இருக்காரு. நேற்றைய தினம் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி தாவேகா, காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு சார். அதற்கு வந்து கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் 2 பேருமே ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, ஆனா அவங்க அதை கூட்டணியா கன்வெர்ட் பண்ண நினைக்கிறாங்களா சார்? இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? இல்ல அவரு சண்முகம் அவர்கள் அதிக பிரசங்கித்தனமா தான் இதை நான் பாக்குறேன் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு. சண்முகம் மிக தெளிவா அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. இவர் யாருங்க? இவரு பிரவீன் சக்கரவர்த்திங்கிறது யாரு? அவருக்கு யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு? இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு யாருக்குமே தகவலும் கிடையாது. என்ன எந்த ஆலோசனையும் பண்ணல, எந்த ஒரு கூட்டமும் நடத்தல, ஆதரவு கொடுக்கறோம் கொடுக்கல அப்படிங்கறத பத்தி அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இவர் யாருன்னு கேக்குறேன். என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து கம்ப்ளீட், அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சியை வந்து இதை விட கேவலமாக நீங்க வந்து நடத்தி கொள்ள முடியாது. அதான் பிரவீன் சக்கரவர்த்தி செய்திருக்காரு. சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல்லையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஏதோ தன்னுடைய வீட்டுல வேலை செய்கின்ற நபர்களாக இவர் வந்து ட்ரீட் பண்றாரு. இவர் கூட்டு பேசக்கூட இல்லை என்று சண்முகம் வந்து குறிப்பிடுறாரு.
அப்ப என்ன நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது என்ன சாதி ஆதிக்கமா, இல்ல வேற ஏதாச்சியா, இல்ல இவர் வந்து ஏதோ நரேந்திர மோடிக்கு மேல இருக்கிற ஒரு நபரா, என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படிங்க ஒரு கூட்டணிக்கு வந்து நீங்க கூட்டணின்னே அவங்க ஒத்துக்கல, அதுக்கு எப்படிங்க நீங்க பேர் வைக்கலாம்? இன்னைக்கு யாருன்னு கேக்குறேன். தாவேகா தலைமையிலான கூட்டணி தான் அவங்களே அனௌன்ஸ் பண்ணாதப்ப இவர் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறப்பதான் சார் இந்த சர்ச்சைகள் வருது. நீங்க காங்கிரஸுடைய தலைவரா ஃபர்ஸ்ட், இல்ல தாவேகாவுக்கு நீங்க என்ன ஒத்தாசை பண்றவரா, என்னன்னு புரியல. அப்ப இந்த மிதப்பு இருக்கு இல்லையா, திமுக எனக்கு சீட் கொடுக்கலங்க, பாத்தீங்களா நான் யாருன்னு காமிச்சிட்டேன், இந்த திமிருங்க வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நாம பேசவே கூடாது. இதை விட பெரிய கொச்சையான ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியலே நடந்து கிடையாது. தாவேகாவிற்கு வந்து டெல்லியில ஒரு பிரதிநிதித்துவம் முதலா கிடைக்குது. ஆனா அவங்க அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு காங்கிரஸ்க்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க சார். தேசிய அளவுல இது தாவேகாவிற்கு ஒரு பின்னடைவு தானே சார்? ஏன்னா இப்பதான் தமிழ்நாட்டுல முதலா கட்சி ஆரம்பிச்ச 2 வருடங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. டெல்லியிலயும் நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அங்கேயும் நம்ம கட்சிக்கான ஒரு வளர்ச்சி ஏற்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கில் கொள்ளாம தான் காங்கிரஸ்க்கு இந்த ஆதரவை கொடுத்திருக்காங்க. ஏன் அது 4 பேரை வாங்கினா போதும் இல்ல, என்னப்போ அங்க தேசிய பிரதிநிதித்துவம் வேணும்னா பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி 4 பேரை வாங்கிக்கலாம். நீங்க வேற அது இல்லைங்க பிரச்சனை வந்து இவ்வளவுதான். எதுக்கு தாவேகா வந்து ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போய் உட்கார்ந்து அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு எதுக்கு தள்ளப்படுது? வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இப்போ வந்து நாளைக்கு பாராளுமன்றம் கூடுச்சுன்னா அதுல வந்து ஒரு 10 விஷயம் விவாதிக்கப்படும். அந்த 10 விஷயத்துல வந்து நீங்க வந்து எதுல ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? 4 விஷயத்துல வந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யும். ஒரு இஷ்யூ வந்து பிஜேபி எடுக்க முடியாதுன்னு சொல்லியும், இல்லைன்னா இன்னொரு இஷ்யூ வந்து எல்லாரும் ஏக மனிதாவை ஏத்துக்கொள்வார்கள். இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு ஸ்டாண்ட் தேவைப்படுது இல்லையா? என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இப்ப நீட்ல வந்து சொல்லிட்டீங்க, நீட் பரிட்சை தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா? நீட்ல வந்து நரேந்திர மோடி தவறு செய்தார் என்று எதிர்கட்சிகள் வந்து பேசுதுன்னு வச்சுங்களேன், உங்க ஸ்டாண்ட் என்ன அதுல? அதே மாதிரி சிபிஎஸ்இ விஷயத்துல சிபிஎஸ்இ இந்த குட்டி பசங்க இவருடைய பெரிய கேட்ச்மெண்டா இருக்காரு. அவங்களை தேங்க் பண்ணியிருக்காரு. அந்த பதவியேற்பு விழாலேயே வந்து தேங்க் பண்ணாரு. அந்த பசங்களுக்கு இன்னைக்கு வந்து 12 லட்சம் பசங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை. அவர்களுக்கு அவருடைய மார்க் உண்மையான மார்க்கா பொய்யான மார்க்கா ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு குரலும் கொடுக்காத இருக்கின்ற ஒரே ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டிங்ஷன் தாவேகாவுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லா கட்சியும் ஏதோ ஒண்ணு பேசியிருக்கீங்க. பாஜக கூட இருக்கின்ற கட்சிகள் பேசவில்லை. இப்போ எதிர்கட்சிகள் அனைவரும் பேசுகின்ற சூழ்நிலையில் வந்து இவரே அரசியலை தாண்டி நிர்வாக ரீதியான பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்றதுக்கோ இல்ல அதுக்கு பதில் சொல்றதுக்கோ ரொம்ப தயங்குறாங்களோ சார்? மாநில அளவில இருந்து தேசிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் ரெண்டுலயுமே தயக்கம் காட்டுறாங்க இல்லையா? அரசியல் பிரச்சனைக்கும் தயக்கம் காட்டுறாங்க. அரசியல் சார்ந்த தாண்டி இருக்கிற பிரச்சனை. திருப்பரங்குன்றத்துல என்ன ஸ்டாண்டு? திருப்பரங்குன்றத்தை பற்றி டாக்குமெண்ட்ரி ஏன் இன்னும் வெளிவரவில்லை? எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணுக்குமே ஒரு ஸ்டாண்ட் கிடையாது. இதுல வந்து நீங்க வந்து இந்த அழகில போய் டெல்லியில போய் உட்கார்ந்து அவ்வளவுதான். அங்க வந்து தினம் அன்றாட ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த அன்றாடம் நடக்கின்ற பஞ்சாயத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கத்தான் வேணும். இதெல்லாம் தேவையா தாவேகாவுக்கு இப்போ? ஃபர்ஸ்ட் கொள்கையே இல்லாத ஒரு கட்சிங்க. ஒரு கொள்கை இல்ல, ஒரு கோட்பாடு இல்ல. என்ன சொல்றாங்க? நான் பெரியார வச்சுப்போம், அண்ணாவை வச்சுப்போம், எம்ஜிஆர் வச்சுப்போம், ஜெயலலிதா வச்சுப்போம்னு சொன்னா எப்படிங்க ஒத்து போகும்? இது பல முரண்கள் வந்து இதுலயே இருக்கு இல்லையா? அப்ப இதுல இருந்து வருகின்ற ஒரு கட்சியினால வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. இல்லன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதிமுக மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எல்லாமே வந்து மறுபடி போயிட்டே இருக்கலாம். அது இந்த கட்சிக்கு கிடையாது. அது போக போக வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே சார். பல்வேறு விஷயங்களை எங்க கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.